இலங்கை நிதானம் சமநிலை தெளிவுடன் செயற்பட்டிருக்கிறது. முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி புகழாரம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். சிக்கலான பூகோள அரசியல் சூழ்நிலையில் இலங்கை தனது இறையாண்மையையும் தேசிய நலன்களையும் பாதுகாப்பதற்காக சமநிலை நிதானம் மற்றும் தெளிவுடன் செயற்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டிருக்கும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஈரானிய கப்பல் மற்றும் அமெரிக்க விமான விவகாரத்தில் ஜனாதிபதியின் தீர்மானத்தை பெரிதும் பாராட்டியிருக்கின்றார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல்கள் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் விசேட உரையாற்றிய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க ஈரான் கப்பல் விவகாரத்தில் 3 கப்பல்கள் நாட்டுக்கு நல்லெண்ண விஜயத்தை மேற்கொள்வதற்கான கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி கோரிக்கை விடுக்கப்பட்டது. அது குறித்து நாங்கள் ஆராய்ந்து வந்த நிலையில் அன்றைய தினம் மாலை ஐக்கிய அமெரிக்கா கடற்படைக்கு சொந்தமான 2 போர் விமானங்கள் மத்தள விமான நிலையத்தில் தரையிறதுக்கான அனுமதி கோரப்பட்டது. போர் மூலம் சூழல் நிலவியதால் நாம் 2 தரப்பினரும் கோரிக்கை அனுமதி வழங்காமல் நடுநிலையில் இருந்தோம் என்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். உலகளாவிய ரீதியில் போர் பதற்றம் நிலவும் தற்போதைய ஜனாதிபதி வெளியிட்ட இந்த தகவல் சர்வதேச மட்டத்தில் விசேட கவனம் பெற்றிருக்கின்றது. இந்நிலையில் ஈரானிய கப்பல்கள் மற்றும் அமெரிக்க விமானங்களுக்கு அனுமதி அளிக்காமல் நடுநிலையாக செயற்படுவதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்தை பாராட்டி முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அவரது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்று ஏற்றிருக்கின்றார். சரியாக திட்டமிட்ட தீர்மானங்களே ஒரு நாட்டின் நம்பகத்தன்மையை வரையறுப்பதாக அப்பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கிற அவர் சிக்கலான பூகோள அரசியல் சூழ்நிலையில் இலங்கை தனது இறையாண்மையையும் தேசிய நலன்களையும் பாதுகாப்பதற்காக சமநிலை நிதானம் மற்றும் தெளிவுடன் செயற்பட்டிருக்கின்ற பாராட்டியிருக்கின்றார். அதே போன்று கொள்கை அடிப்படையிலான தொடர்ச்சியான தன்மை நம்பிக்கைகளை உருவாக்குவதும் அமைதியின் கூடிய வலிமை அதனை தக்க வைப்பதற்கும் குறிப்பிட்டிருக்கின்ற அவர் அலி சப்ரி அவர்கள் இந்த நாடு குறித்து பெருமிதம் கொள்வதாகவும் ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் தன்னுடைய அந்த எக்ஸ்தல பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இவ்வாறு நடுநிலையாக செயற்பட்டு இந்த 2 வல்லரசுகளிடையான 2 நாடுகளிடையான மோதலில் நாங்கள் ஒரு பங்குதாரராக மாறுவதை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் சாதுரியமான முடிவை எடுத்திருப்பது வரவேற்பதாகவும் ஜனாதிபதியை பாராட்டுவதாகவும் முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இருப்பதை காணலாம்.